வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஒரு இட்லி பொடி. இதில் வந்து நம்ம கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் சேர்த்து செய்கிறனால ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. வறுக்க வேண்டாம், ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து 5 மினிட்ஸில் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. இது இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையானது பொரிக்கடலை, பெருங்காயம், காஞ்ச அந்த முருங்கைக்கீரையும் கருவேப்பிலையும், அதுக்கப்புறம் மிளகாய் வத்தல், உப்பு. இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் பொரிக்கடலை போட்டிருக்கேன். அடுத்து பெருங்காயம் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாய் வத்தல் 7 to 8 உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி கூட்டி குறைச்சிக்கலாம். அடுத்து உப்பு போட்டுக்கணும். உப்பு போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து காஞ்ச முருங்கை இலையும் கருவேப்பிலையும் சேர்த்து 1.5 கப் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து நிறைய இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக போட்டுக்கலாம். நிறைய போட்டாலும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும், ஹெல்த்தும் கூட. அதனால் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதை போட்டுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க. அவ்வளோதான். இந்த 5 பொருளையும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டோன்னா ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான இட்லி பொடி வந்து ரெடி ஆயிரும். இந்த இட்லி பொடியை சாதத்தோட நெய் போட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.